குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித் தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியவனின் அன்பான வணக்கம். நிறைய பேர் சின்ன வயசுலேருந்து மனப்பாட செய்யுள் கிட்டத்தட்ட 10 திருக்குறள் கொடுப்பாங்க. அதில் எல்லா திருக்குறளும் மெதுவாக தான் சொல்லி கொடுப்பாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அப்படின்னு. ஆனால் ஒரு திருக்குறள் மட்டுமே எப்போவுமே வேகமாக சொல்லுவாங்க. தெய்வத்தாளாக முயற்சி தலைமையை முடிவிடுவாங்க. இதை நிறுத்தியே சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஏன் இந்த திருக்குறளை மட்டும் நிறுத்தி சொல்ல மாட்டுறாங்கன்னா, ஒருவேளை பிள்ளைங்களுக்கு தெய்வ நம்பிக்கை குறைஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் சமூகத்தில் இருந்தது. தெய்வத்தான் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற இந்த திருக்குறளை யாருமே மெதுவாக சொல்கிறது கிடையாது. அது அப்படி சொல்லிட்டோம்னா அது ஒரு பிரச்சனை ஆகிடும். ஏன்னா ஒருவேளை கடவுளால் முடியாது ஒன்று இருக்கும் போல தெரியுது, நம்மளால் முடியும் போல தெரியுது, கடவுள் நம்பிக்கை பிள்ளைங்கிட்ட இல்லாமல் போயிடும் போல தெரியுதுன்ற ஒரு எண்ணம் காலகாலமாக இருக்கும். அதனால் அந்த திருக்குறளை மட்டுமே தமிழ் படிக்கும் பொழுதும் சரி, இல்லை ஆசிரியர்கள் சொல்லி, இல்லை பெற்றோர்களும் சரி, பெரும்பாலும் இந்த திருக்குறளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு மெமரியாக வச்சுருந்தா கூட, மனப்பாடமாக வச்சுருந்தா கூட அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் உண்மையிலே அந்த திருக்குறளை எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல பயன்பட்டுகிட்டே இருக்கும். நாம் உண்மையிலே இது உண்மையா, இந்த திருக்குறள் உண்மையிலே சரிதானா, தெய்வத்தால் ஆகாது என்னும் கடவுளால் முடியாது ஒன்று இருக்கா, இந்த உலகத்தை கடவுள் தானே படைச்சார், அப்போ அவரால் முடியாது ஒன்று இருக்கா அப்படின்னா கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்களான்னு. அப்போ கடவுள் திரும்பி கேட்குறாரு, ஏன்டா டேய், அப்புறம் எதுக்கு உனக்கு கையை காலை கொடுத்து படைச்சிருக்கேன், நீ வாடுறத விட்டுட்டு என்கிட்ட திருப்பி கேட்டிருக்கியேன்னு சொல்லிட்டு. ஒருத்தன் வாடுறதுக்கு முடியாமல் போய் செத்து போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, இதுக்கு மேலாம் என்னால் வாழ முடியாது. அவன் தற்கொலைக்கு போகும்போது கடவுளே நின்றுட்டார். நின்றுட்ட உடனே இது மாதிரி நான் சாக போகிறேன், கடவுளே விட்டுருன்னு. அதெல்லாம் விட்டுட்டோம், நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேனே, ஏன் வாழ மாட்டேன்னு. அப்போ திருப்பி கேட்டா, வாழ முடியலன்னு சொல்லிட்டாரு, சாக போகிறேன், அப்புறம் என்ன வாழ்கிறதுக்கு இது ஒரு கேள்வி வேறு திருப்பி கேட்குறியான்னு. இல்லைப்பா, வாழ்க்கைன்றது எவ்வளோ பெருசு தெரியுமா, அதெல்லாம் அனுபவிச்சு தான் உட்காந்துட்ருக்கேன், என்னால் வாழ முடியல அப்படின்னு. நான் உனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார் கடவுள். சரி, நீ கொடுத்து எனக்கு வாழ்க்கை. வாழ்க்கை, அந்த வார்த்தையை பார்த்தியா அப்படின்னு. பார்த்தேன், என்ன இருக்குது அதில், என்ன போட்டிருக்குன்னு. வாழ்க்கை போட்டிருக்கு. வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? அவன் உடனே கோவத்தில் கடவுள்கிட்ட சொல்கிறான், வாழ்க்கையா, வா இ கை, வாழ்க்கை போதுமா அப்படின்றான். எனக்கு தெரியும்பா, அதை திருப்பி சொல்லு அப்படின்னு திருப்பி சொல்கிறான். அப்போ அதில் எதுவும் தெரியலையா? அப்படி தெரியல. முதல்ல அந்த 2 எழுத்து இருக்குல்ல, முதல்ல இருக்கிற 2 எழுத்து, வாழ்க்கையில் இருக்கிற 2 எழுத்து இருக்குல்ல, அது என்னென்னு, வாழ், முதல்ல வாழ் அப்படின்னு. அவன் திருப்பி கேட்டான், அதான் வாழ முடியலன்னா உட்காந்துக்கிறேனே, அப்புறம் நான் வாழ்ன்னு சொல்கிறேன், எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. அப்போ கடவுள் சொன்னார், இல்லைல்ல, எப்படி வாழணுன்னா இந்த கடைசி எழுத்து ஒன்று இருக்குல்ல அப்படின்னார். எது, கையா? ஆமாம், கை கொண்டு வாழ் அப்படின்னார். எது கை கொண்டு வாழனா, உழைச்சி வாழ்ப்பா அப்படின்னார். உழைச்சி பார்த்த சாமி ஒன்றும் நிற்கலை அப்படின்னா. ஆனால் உழைக்கிறது பெருசு இல்லை, இந்த வாழ் இக்கை இருக்குல்ல, இழு எடுத்துட்டு, அந்த வார்த்தையில் இழு எடுத்துட்டுனா என்ன இருக்குன்னா வாக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். வாக்கையா? ஆமாம், நாக்கு சுத்தமாக இருந்து தொழில் செய். எல்லாரும் தொழில் செய்கிறாங்க, ஆனால் வார்த்தை சுத்தமாக நிறைய பேர் இருக்குமா அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த இதில் வார்த்தை சுத்தங்கள் பெரும்பாலும் இருக்கிறது கிடையாது. அப்போ அவர் சொன்னார், வாக்கை கொண்டு வாழ், வாக்கை சுத்தமாக வைத்து கொண்டு வாழ். செய்கிற தொழிலில் ஒரு சுத்தம் இருக்கணும். அதனால் நீ உழைக்கிறது பெருசு இல்லை, கை கொண்டு உழைக்கிறது பெருசு இல்லை, வாக்கையும் காப்பாற்றணும். ஒருத்தர் சொன்ன டைம் கொடுக்கணும், கமிட்மெண்ட்ன்றாங்க இல்லையா, அதுமாதிரி சொன்ன டைமுக்கு நான் கொடுக்கணும். அதுமாதிரி வாக்கை சுத்தமாக கொண்டு வாழ். அப்படியா, சரி. அப்படி ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி கை கொண்டு நான் வாழ்கிறேன், வாக்கை கொண்டு நான் சுத்தமாக வாழ்ந்தேன்னா நான் வாழ முடியுமானா வாழ முடியும். அந்த வார்த்தையுடைய முதல் வார்த்தை எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து படி அப்படின்னு வாகைன்னு வரும். அப்படி என்றால் நீ வாகை சூடுவாய் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார், எங்களுக்கு பரம்பரையாகவே நாங்கள் ஏழைகளாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு தலையில் எழுதியிருக்கு, எங்களுடைய சாதியே இப்படி தான் சார், கஷ்டப்படுற ஜாதின்னு எங்களுக்கு எழுதி வச்சுருக்கானுங்க, அவங்களுக்கெல்லாம் பணக்காரனாகவே இருக்கணுன்றதுலாம் எழுதியிருக்கு, எங்களுக்கெல்லாம் எங்கள் தலையெழுத்து அவ்வளோதான் சார் அப்படின்றாங்க. நம்ம எப்போவுமே இந்த ஒருத்தரை முன்னுதாரணம் காட்டணும், பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும், இல்லை யாருக்காக ஒரு உற்சாகப்படுத்தணும்னா உடனே நம்ம எடுத்துகிட்டு உடனே ஓடுறது என்னென்னா, உங்களுக்கு ஐன்ஸ்டீனை தெரியுமா, ஆபிரகாம் லிங்கனை தெரியுமா,
அவரை தெரியுமா இவரை தெரியுமான்னு இங்கேருந்து ஒரு 6000 மைல் தூரத்தில் இருக்கிற யாரோ ஒரு வெள்ளைக்கார தாத்தாவை பிடிச்சிட்டு வந்து நிற்க வச்சு இவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார், இவர் 50 தடவை தோத்தார் 40 தடவை தோத்தார் அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு. ஆனால் நம்ம பக்கத்துலேயே நம்ம கூட ஒரு சக மனிதர் ஜெயித்தா அதை வந்து நம்ம பார்க்குறதே கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு பையன் இன்றைக்கி இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்னு கூடிய ஐஆர்எஸில் இருக்கிற ஒரு கலெக்டர், ஒரு கமிஷனர். அவரோட பேர் வந்து பூக்கோ சரவணன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா அது இப்படி ஒரு மனிதர் இங்கே இருக்கார் ஆனால் நமக்கு தெரியல. இந்த பூக்கோ சரவணன் யாருன்னா ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளியோட மகன். அவர் தினந்தோறும் அவங்க அப்பா கூட சைக்கிளில் போகும்போது படித்ததெல்லாம் சொல்லிகிட்டே வருவார். அவங்க அப்பா கேட்டுவார், நீங்கள் என்ன சாமி படித்தேன் அப்படின்னு. படித்ததெல்லாம் சொல்லுவார், இதுதான்ப்பா அதான்ப்பா. சரி, பேப்பரில் என்ன போட்டாங்க தெரியுமா, இன்றைக்கி நாட்டு செய்தி என்ன தெரியுமான்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பள்ளிக்கூடங்கள் நடத்துவதை விட தகப்பன்கள் நடத்துகிறது தான் பெரும்பாலும் நிற்கும். பள்ளிக்கூடம் நடத்துறது பாடம், அப்பாக்கள் நடத்துறது வாழ்க்கை. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பாடம் வந்து யார் வேணால் நடத்தலாம், ஆனால் வாழ்க்கையை தகப்பனால் தான் சொல்லித்தர முடியும். அவங்க அப்பா வந்து டெய்லி சைக்கிள் வரும்போது இன்றைக்கி வந்து செய்தித்தாளில் செய்தி தெரியுமா, இந்த இன்சிடென்ட் நடந்தது, இந்த இன்சிடென்ட்க்கு பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, இதோட பேக்ரவுண்ட் என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிஞனை போல் ஒரு சின்ன ஒரு ஓட்ட சைக்கிளில் உட்கார வச்சு அவங்க அப்பா சொல்லிகிட்டே வர்றாரு, இவரும் அதை கேட்டுகிட்டே வர்றாரு. கடைசியாக போய் ஐஆர்எஸ் செலக்ட் ஆகிறாரு, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. எக்ஸாம் எழுதி ரொம்ப டாப் 4 பேரில் வந்து நிற்கிறாரு. நின்று அவர் வரார். வந்த உடனே அவர் கேட்குறாரு, எங்கேப்பா போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னோடனே, சென்னையில் போட்டிருக்காங்கப்பா. சென்னையில் எங்கேப்பா அப்படின்னு, பெரியார் மாளிகைப்பா. பெரியார் மாளிகையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு கலங்கியிருக்கு. என்ன காரணம், ஏன்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சாமி, உன்னை வந்து படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு காசெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்பட்ட போது எனக்கு மெட்ராஸில் வந்து பெரியார் மாளிகையில் சுண்ணாம்பு அடிக்கிற வேலை கொடுத்தாங்க. அந்த மாளிகையில் தான் நான் சுண்ணாம்பு அடித்தேன். நீ இன்றைக்கி கமிஷனராக போய் உட்கார போகிற பற்றியா, கிளாஸ் 1 ஆஃபீஸராக உட்கார போகிற, குரூப் 1 ஆஃபீஸர், கெஸ்டட் ஆஃபீஸராக உட்கார பற்றியா, இந்த மாளிகையில் அடித்த வண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய தந்தை அடித்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த பெருமைலாம் கிடைக்காதுங்க. எங்கள் அப்பா வேலை செஞ்ச ஒரு இடத்துல நான் போய் உட்கார்றேன், அதிகாரியாக உட்கார்றேன், அந்த தகப்பன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்னு. இப்படி ஒரு பெருமையை வந்து வள்ளுவர்கிட்ட போய் கேட்கும் போது சொல்கிறாரு, முயற்சி தன் மெய்வர்த்த கூலித்தரும். இப்போ புரியுதுங்களா? கடவுள் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வர்த்த. ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையன் நேராக வந்து இங்கே வந்து நிற்கிறான், இங்கே வந்து அப்படியே டெவலப் ஆகிறான், இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய உயர பதவியில் போய் உட்கார்றான். எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, நான் 10ஆம் வகுப்பு படித்த பிறகு கணக்கில் வந்து 80% மார்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தில் வந்து பரிசு கொடுத்தாங்க. அப்போ வந்து அப்பா வந்து என்னை அழைச்சிட்டு போனார். எங்கள் அப்பா வந்து சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தில் வந்து சென்னை துறைமுகத்தில் வந்து மூட்டை தூக்குற தொழிலாளி. அவர் வந்து எப்போவுமே ஒரு லுங்கி கட்டியிருப்பார், ஒரு காக்கி சட்டை போட்டுட்ருப்பார், மேலே ஒரு சிவப்பு கலர் இந்த கம்யூனிஸ்ட் துண்டு மாதிரி ஒரு டார்கெட் டவல், அதுதான் முகத்து கை காலெல்லாம் துடைக்கிறதுக்காக வச்சுருப்பார். ஒரு பெரிய அரங்கம், இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் எதிர்க்கவே இருக்கும் அந்த பில்டிங்கு, ஆங்கர் பில்டிங் சொல்லுவாங்க. அந்த பில்டிங்கில் மேலே அங்கே தான் சேர்மன் வைப்பார். அந்த மேல் இடத்துல வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால், நிறைய கூட்டம் நிற்குது, உள்ளே ஃபுல்லாக க்ரௌடு. நானும் அப்பா பின்னாடி நிற்கிறோம். நான் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா முன்னாடி போகலாம் பாட. அங்கே அப்பா சொல்கிறாரு, இல்லை சாமி, அதுக்கெல்லாம் போகிறதுக்கு தகுதி வேணும் அப்படின்னார். நான் அப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன், இந்த அறைக்குள்ளே போகிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லையானு. அப்புறம் எனக்கு பேர் வாசித்தாங்க, நான் போனேன், ஒரு பெரிய டைம் பீஸ் கொடுத்தாங்க, ஏன்னா எழுந்து படிக்கணுன்றதுக்காக. அது வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு காலங்கள் மாறுது. ஒரு நாள் பாதுகாப்பு வாரம் அங்கே கொண்டாடுறாங்க. எங்கள் அப்பா உயிரோடு இல்லை. அதே விழாவுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். அந்த மேடையில் சேர்மன் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. நான் உட்காந்துட்ருக்கேன். நான் அப்படியே யோசித்து பார்த்துட்டே இருக்கேன், இந்த அறையில் தானே உன்னை புறக்கணித்தாங்க, இந்த அறையில் தானே உன்னை அப்பா போகக்கூடாது, அதுக்கான தகுதி வேணும்னு சொல்லிட்டு. அப்பா இல்லை, ஆனால் அப்பாவோட ஆன்மா எங்கேயோ உட்காந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு சேரில் பார்க்குறேன். அந்த சேர் காலியாகவே இருக்குது. ஒருவேளை எல்லாரும் வராங்க, இந்த சேரில் மட்டும் உட்காரலையே, ஒருவேளை அப்பாவோட ஆன்மா இங்கே உட்காந்துட்ருக்கோ, நம்ம அப்பா இங்கே தான் உட்காந்துட்ருக்காரோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த சேரில் யாருமே உட்காரல. நான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு உட்காடுறேன். அந்த சேரில் யாரும் உட்காரல. அரங்கம் நிறைஞ்சிருக்கு, அந்த சேரில் மட்டுமே யாருமே உட்காரல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் தோற்று போகிறோம், நம்முடைய போன தலைமுறை தோற்று போதோ, இல்லை நாம் தோற்று போகிறோன்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி உங்களை உச்சாணி கொம்பில் கொண்டு போய் நிறுத்தும்.
வள்ளுவன் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். தெய்வத்தான் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். உங்களுக்கு கூலி கிடைக்க வேண்டுமென்றால் உங்கள் மெய் வருத்தினால்தான் கூலி கிடைக்கும். அதுவும் கடவுளே முடியாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை தனி மனிதன் சாதிக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.